பீட்டர் முன்தரை எனக்கு இப்போ இந்த அரசியலமைப்போட அந்த அடிப்படை கூறுகளை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு 1971 இந்த கேசவானந்த பாரதி வழக்கில் சொல்கிறாங்க. இன்னொன்று எஸ்ஆர் பொம்மை வழக்கிலையும் இந்த மாதிரி ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு மாநில சட்டமன்றத்தின் அந்த பதவிக்காலத்தை ரத்து செய்ய இயலாது அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. இதனால் இந்த நீதிமன்றத்தால் ஒருவேளை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் நிறைவேற்றப்பட்டால் நீதிமன்றத்தால் இதை தடுத்து நிறுத்த முடியுமா சார்? அதாவது நமக்கு நீதிமன்றங்களை பார்த்தாதான் ஆச்சரியமா இருக்கு. காஷ்மீர்ல என்னாச்சு, ஒரு காஷ்மீர்ல வந்து ஒரு மாநில சட்டமன்றம், அந்த மாநில சட்டமன்றத்தை வந்து அதை வந்து யூனியன் பிரதேசமா மாத்துறாங்க. அந்த யூனியன் பிரதேசமாக ஒரு மாநிலத்தை மாற்றுகின்ற போது அந்த மாநில சட்டமன்றத்தினுடைய ஒப்புதல் வேண்டும். அதுதான் அரசியல் சாசன சட்டம். ஆனா என்ன பண்ணாங்க, முதல்ல அந்த காஷ்மீர் அசம்பிளியை கலைச்சாங்க. கலைத்து விட்டு அந்த காஷ்மீர் அசம்பிளியை கலைத்து விட்டு காஷ்மீர் அசம்பிளியை கலைக்கப்பட்ட நேரத்திலே கலைக்கப்பட்ட சட்டமன்றத்தினுடைய அதிகாரம் வந்து ஆளுநருக்கு கொடுக்கப்படுகிறது என்கிற ஒரு விதியை வைத்துக் கொண்டு அந்த ஆளுநருடைய ஒப்புதலை பெற்று அதை வந்து யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க. இப்ப அத மாதிரி அதை வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதுல வந்து இன்னும் நமக்கு கிளாரிட்டி வரல. அந்த கேஸ் இன்னும் முடிவடைந்து நமக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு வரல. இடைக்கால தடையும் வரல. ஆமா, அதனால இவர்கள் வந்து ஒரு மாநில சட்டமன்றத்தை கலைத்து விட்டு அந்த மாநிலத்துல வந்து நம்ம மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர் மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னு வச்சுங்க, நமக்கு கிடைத்திருக்கிற திருவாளர் ரவி அவர்கள் மேல ஒரு ஆளுநர் வைத்துக் கொண்டிருந்து அவரிடம் அனுமதி வாங்குகிறார்கள். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி வாய்ப்பு இருக்குங்கிறீங்க நீதிமன்றத்திலையும். வாய்ப்பு, இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார், எதை வேண்டுமானாலும் செய்வார்கள், எப்படி வேண்டுமானாலும் செய்வார். இன்னொரு சந்தேகம் சார், இந்த மாதிரி இந்த அரசியல் சட்ட திருத்தங்கள் 5 திருத்தங்கள் மேற்கொள்ளணும்னு சொல்றாங்க, 12 திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது? 18 திருத்தங்கள். இப்போ அவருடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் கோவிந்த் அவர்களுடைய அறிக்கையை நீங்க பாத்தீங்கன்னா 18 திருத்தம் தேவைப்படும்னு சொல்றார். இந்த எல்லா திருத்தங்களுமே இந்த 3/2 பங்கு தேவைப்படுமா சார்? அது மெஜாரிட்டி வேணுமா அந்த எல்லா திருத்தங்களையுமே? அதுல 2 திருத்தங்களுக்கு வந்து 3/2 பங்கு திருத்தம் தேவை, மெஜாரிட்டி வேண்டாம். சரி, அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில வந்து பாஸ் ஆயிடும். மற்றவைகளுக்கு வந்து 3/2 பங்கு மெஜாரிட்டி வேணும். மாநில சட்டமன்றங்கள்ல 50 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட சட்டமன்றங்கள் வந்து அதற்கு வந்து அதுக்கு பின் ஒப்புதல் கொடுக்க வேண்டும், ராட்டிபிகேஷன். சரி சரி, அதையும் செய்வதற்கு அவர்கள் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்பவுமே வந்து அவங்களுக்கு பாதிக்கு மேல உள்ள சட்டமன்றங்கள்ல பாஜக கூட்டணி அரசு இருக்கிறது. ஆகவே அந்த அரசுகளிடம் ஒப்புதல் பெறுவதிலே பாஜகவுக்கு ஒன்னும் பெரிய சிரமங்கள் இருக்காது. பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு தான் சிரமம். அந்த 3/2 பங்கு சிரமத்தை இதை போன்ற, அதாவது நம்ம சொல்ற வேலைகள் இருக்குல்ல, அந்த வேலைகளை பார்த்து அதை வந்து செய்வாங்கன்னு நான் வந்து பயப்படுகிறேன்.